தேவனுடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளுக்குடு விசேஷமாக வேதத்திலிருந்து அருமையான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நீதிமான்கள் குடும்பங்களிலே சீர்கெட்டவர்கள் சிலர். ஆல்ரெடி முதல் பாகம் நாம் படித்து கொண்டோம். சிலருக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். முதல் பாகம் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நாம் சில சில டாபிக் மூலமாக அவைகள் ரெண்டாவது பாகம் அது தாமதமானது. ஆகவே இந்த நாளில் கூட சேஷுதமாக நீதிமான்கள் குடும்பங்களில் சீர்கெட்டவர்கள் சிலர், அநேகர் அல்ல, சிலர், ஓர் சிலர். நீதிமான்கள் குடும்பங்களில் சீர்கெட்டவர்கள் சிலர் என்ற இரண்டாவது பாகத்தை நாம் இந்த நாளில் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு அருமையானவரில் முதல் பாகத்தில் அருமையாக நாம் 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் சாமுவேல் தீர்க்கதரிசி தன்னுடைய பிள்ளைகள் நீதிமான் ஆகிய சாமுவேல் குறித்து நாம் அது தியானித்து அதை கடைசி வசனமாக நாம் முடித்து கொண்டோம் முதல் பாகத்தில். இரண்டாவது பாகமாக நீதிமான்கள் குடும்பங்களில் சீர்கெட்டவர்கள் சிலர் என்ற இரண்டாவது பாகமாக படித்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தொடர்ச்சியாக 8ஆம் அதிகாரம் 2ஆம் பாகத்தில் தொடர்ச்சியாக 1 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வாக்கியங்களை நாம் பார்க்கும் பொழுது நீதிமான் ஆகிய சாமுவேலை குறித்து நாம் பார்க்கிறோம். ஜபத்தினாலே தன்னுடைய தாய் பெற்றெடுத்த ஒரு நீதிமான், ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர், ஆண்டவருடைய சமூகத்தில் வளர்ந்தவர், ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஞான திருஷ்டிகரன், முதல் தீர்க்கதரிசி, முதல் நியாயாதிபதி அப்படின்னு கூட சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து சொல்லிக்கொள்ளலாம். முதல் நியாயாதிபதியாக. எனக்கு அருமையானவர்களே, தீர்க்கதரிசிகள் அநேகர் இருந்தார்கள். பட் முதல் தீர்க்கதரிசி அல்ல, முதல் நியாயாதிபதி என்று கூட சொல்லலாம். அப்போ தனக்கு அடுத்து தான் பிள்ளைகள் ஊழியத்தை செய்ய வேண்டும். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்துல குற்றம் சாட்டுகிறார்கள். உம்மை போல ஒரு உண்மையாக உத்தமனாக உம்முடைய பிள்ளைகள் இருக்கவில்லை, சீர்கெட்டவர்களாம் மாறிவிட்டார்கள். ஆகவே அவர்களை தள்ளி எங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்துல குற்றம் சாட்டுகிறத நாம் பார்க்கிறோம். ஒரு ஊழியக்காரருடைய பிள்ளைகள் எந்த நிலைமையில அவர்கள் வளர்க்கப்படுகிறார்கள் இருக்கிறார்கள் என்பது குறித்து சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக நாம் சில சத்தியங்களை, சில குறைபாடுகளை நீதிமான்கள் குடும்பங்கள் இருக்கிறத நாம் புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கும் இருக்கிற சில ஊழியர்களுடைய பிள்ளைங்களை பாருங்க. தண்ணி அடிக்கிறவனும், பீடி அடிக்கிறவனும், வாகனம் 1 லட்சம் 2 லட்சம் ஸ்கூட்டர் வேணும், 10 லட்சம் 15 லட்சம் காரு வேணும், ஆடம்பரமாக வெளிநாடுகளில் போகணும், விமானத்தில் பறக்கணும், பெரிய பெரிய பார்ல போய் குடிக்கணும், தன்னுடைய நண்பர்களோடு கூட சிகரெட்டு பீடி அடிக்கணும். ஒரு சிலர், அநேகர் அல்ல. ஏனென்றால் கண்ணார பார்க்கிறோம் சிலரை, சில தேவதாசர்களுடைய பிள்ளைகளை பார்க்கிறோம். அது பெண் பிள்ளைகளானாலும் ஆண் பிள்ளைகளானாலும். எனவே ஒரு சிலர் இப்படிப்பட்டதான ஆடம்பரம், வருகிற காணிக்கை தசமபாகங்கள் மூலமாக தங்கள் வாழ்க்கையில ஆடம்பரமாக பாவ வாழ்க்கை அனுபவிக்கிற தேவ பிள்ளைகள் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே ஆங்காங்கே சில நேரங்களில் பார்க்கிறோம். ஒரு ஊழியக்கார மகன் பார்லேருந்து வருகிறத பார்த்தேன். ஒரு ஊழியக்கார மகன் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சிகரெட் அடிக்கிறத பார்த்தேன். அவனுடைய போதை பொருளை குடிச்சிட்டு பெரிய வாகனத்தை ஓட்டி கையங்கால உடைத்து வந்த ஊழியக்காரர்கள் பிள்ளைகளையும் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, இது எந்த விதத்தில் நியாயம் என்பது குறித்து நீதிமான்கள் குடும்பங்களிலே சீர்கெட்டவர்கள் சிலர். பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும். ஒன்று, குடும்பம் கெட்டு போகாதபடிக்கு, ஊழியம் கெட்டு போகாதபடிக்கு, தங்களுடைய பெற்றோர்களுடைய நல்ல நடக்கை, நல்ல பேரும் கெட்டு போகாதபடிக்கு பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும். அல்லது பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் மனக்கசந்து அழுது புத்தி சொல்லி அவர்களை திருத்தி சமுதாயத்தில் சபைகளோடு கூட இணைந்து ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகளாக மாற்ற வேண்டும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனவே 1 சாமுவேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 5, 6 வசனங்களில் சாமுவேல் பிள்ளைகளை குறித்து அவதூறான வார்த்தைகளை சொல்லுகிறத பார்க்கிறோம். அதே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஏலின் பிள்ளைகள்
பேலியாள் மக்களா இருந்தார்கள். அவர்கள் கத்தரை அறியவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏலின் பிள்ளைகள் ஒப்புனியும் பினேகாசும் இருவருமாக ஆசாரியர்களாக இருந்தார்கள். ஆசரிப்பு கூடாரத்தில் பணிவிடை செய்கிறவர்களாக இருந்தார்கள். வருகிற பெண்களோடு கூட உபச்சாரம் செய்கிறதும், செலுத்துகிற பலியில அபகாரமாக எடுத்துக்கொள்கிறதும், தங்களுக்கு வருகிற பங்கை விட அதிகமாக அபகரித்து தின்னுவதும் குடிப்பதும் கும்பாலம் போடுவதும் உபச்சாரம் செய்வதும் கேள்விப்படுகிறார். அப்பா கடிந்து கொள்கிறார். மனுஷனுக்கு விரோதமா பாவம் செய்தால் மன்னிக்கப்படும், கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தால் யார் மன்னிப்பாங்க, யார் விண்ணப்பம் செய்வது என்று கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறார். ஆனாலும் தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மனமாற்றம் இல்லை. அப்பாவனுடைய வார்த்தையும் கேட்கவில்லை, ஆண்டவருடைய வார்த்தையும் கேட்கவில்லை. அபானமாக மாண்டு மடிந்து போனார்கள். அவர்கள் வருத்தமாக ஒரு செய்தி கேட்டவுடனே அப்பாவும் மரித்து போகிறார். தன்னுடைய மனைவி பினேகாசனுடைய மனைவியும் குனிந்து குழந்தை பெற்று குழந்தைக்கு பேரு வைக்கிறாள் இக்கோபோத் என்று சொல்லி. இக்கோபோத் என்றால் கர்த்தருடைய மகிமை சில ஜனங்களை விட்டு விலகிற்று என்று சொல்லி. எனவே நீதிமான்களுடைய குடும்பங்களிலே சீர்கெட்டவர்கள் சிலர். முதல் பாகத்தில் படித்தோம், இரண்டாவது பாகமாக கண்டினியூஸ் நாம் படித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 19 அதிகாரம் 26 வசனமும், ஆதியாகமம் 19 அதிகாரம் 26 வசனமும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 17 அதிகாரம் 32 வசனத்திலும் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தானவர் ரிமெம்பர் லோத் வைஃப், லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. பேதுரு 2 பேதுல வாசிக்கிறோம், நீதிமானாகிய லோத் என்று வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவில்லை, நீதிமானாகிய லோத் தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்டு அனுதினமும் இந்த தேசம் சோதம் குமர பட்டணம் இவ்வளவு அக்கிரமம் நிறைந்ததா இருக்கிறது என்று தான் நீதிமானாக வாழ்ந்தார். ஆனாலும் லோத்தின் மனைவி குறித்து சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 19 அதிகாரம் 26 வசனத்துல பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனால் என்று சொல்லி. ஆனா 19, 20 ஆகிய வசனங்களை வாசிக்கிறோம். 18 நீங்கள் பின்னிட்டு பாராது ஓடுங்கள், இந்த தேசத்தை விட்டு எப்படியாகிலும் உங்கள் உயிர் தப்ப போகும், உயிர் தப்ப ஓடுங்கள் என்று சொன்னால், ஆனா அவர்கள் ஓடுகிற பொழுது பின்னிட்டு பார்த்து உலகத்தை நோக்கி பார்த்து தன்னுடைய ஜீவனை ரட்சித்துக் கொள்ளாமல் உப்பு தூணாக மாறிவிட்டாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஆண்டவர் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று அருமையான ஒரு வார்த்தை சொன்னதை நாம் கவனிக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில நீதிமான் குடும்பங்களில் எப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட மனைவிகள் இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட ஒரு நீதிமான்கள் இருக்கிறார்கள் என்பதை குறித்து வேதம் நமக்கு எச்சரிக்கிறது, வேதம் நமக்கு போதிக்கிறது. வேதத்தில் ஆண்டவர் எழுதி வைத்தார். சிலர் குறைகளையும் நிறைவுகளும் எழுதி வைத்தார், அதுதான் பைபிள். சிலருடைய நீதிமான்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய வாழ்வில் செய்த தவறுகளையும் ஆண்டவர் எழுதி வைத்தார். ஏனென்றால் இந்நாட்களில் நாம் வாழுகிற நமக்கு ஒரு எச்சரிப்பு உண்டாகும்படியாக, மனம் திரும்பும்படியாக, ஒரு போதனையாக அவைகளை கை கொண்டு நாம் ஆகிலும் சீர்பட்டு சிருஷ்டி கர்த்தருக்கு சீர் பொருந்தினவர்களாக வாழ வேண்டும் என்றதான விருப்பம் ஆண்டவருடைய உள்ளத்தில் இருந்ததனால நமக்கு அவைகளை எழுதி வேதத்தை நம்ம கரங்களை கொடுத்திருக்கிறார். ஆதியாகமம் 18 அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களும் 8 வசனத்திலையும் வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு பிறந்த பிள்ளைகள் இஸ்மவேலும் ஈசாக்கும் இருவருமாக இருக்கிறார்கள். தன்னுடைய பிள்ளைகளை கேலி செய்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன அப்படி கேலி செய்திருப்பார் இஸ்மவேல் ஈசாக்கு? எனக்கு அருமையானவர்களே, அந்த இடத்துல நீதிமான்களுடைய பிள்ளைங்களுக்கு கூட எந்த அளவில் தங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வில் அந்த அளவில் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு பரியாசம் செய்ததாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த ஆதியாகமம் 18 அதிகாரம் இவைகளில் நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், அருமையாக ஆபிரகாமுடைய மனைவி சாராளை குறித்து அருமையாக ஆண்டவராகிய தேவன் எழுதி வைத்திருக்கிற நல்ல ஒரு பாடம். 8 வசனம், ஆபிராம் எண்ணெயும் பாலையும் சமைத்த கன்று எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியில நின்று கொண்டிருந்தான், அவர்கள் புசித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமான்கள் சில நேரங்களில் யாரை போஷிக்கணும், யாரை போஷிக்க கூடாது என்பது குறித்து கூட அறியாமல் ஆகியனால்தான் எபிரேயர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம்.
அறியாமையினால தேவதூதரை போஷித்தார்கள். நன்மை செய்கிறதுல கூட சில காரியங்களில நாம் தவறி விடுகிறோம் என்பதை குறித்து அவிசுவாசமான குடும்பம், விசுவாசமான குடும்பத்தை குறித்து சொல்லப்படுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல அருமையாக ஆபிரகாம் குடும்பம் தேவதூதர்களை போஷித்தது, ஆண்டவரையும் போஷித்தது. இந்த ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல இந்த குடும்பத்துல வாசிக்கிறோம். லோத்து தான் அந்த குடும்பத்துல தேவதூதரை ஏற்றுக்கொண்டான். தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் அந்த இடத்துல தென்படவில்லை என்று நாம் பார்க்கிறோம். நீதிமான்கள் குடும்பங்களில் சிலர் போஷிக்கும் பொழுது அன்போடு ஊழிக்காரர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். சில குடும்பங்களில் அன்பில்லாதவர்களாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஒரு விசுவாசி குடும்பத்துக்கு போனேன். நல்ல டிசம்பர் டைம். கணவனார் இல்லை, மனைவி நிற்கிறார்கள். எல்லாம் கிறிஸ்மஸ்க்கு வடை, போண்டா, முறுக்கு, வடை இவைகளெல்லாம் சுட்டு கொண்டு இருக்கிறார்கள். பணியாரம். உட்காருன்னு சொல்லவில்லை, டீ குடிங்கன்னு சொல்லவில்லை, ஜெபிங்கன்னு சொல்லவில்லை. வாஸ்பில்ல ½ அன் ஹவர் நின்றுட்டு போயிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு சந்தோஷமா வந்து விட்டோம். ஏனென்றால் அந்த வீட்டில் நீதிமான் இல்லை. இருக்கிற மனைவி கர்த்தர் அறியாதவளாய், கர்த்தருடைய நாமத்து நிமித்தமாக நன்மை அனுபவித்து கொண்டிருக்கிற மனைவி. பட் ஆண்டவர் அறியவில்லை. ஆண்டவருடைய ஊழியக்காரர்களுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்கவில்லை. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் ரெஸ்பெக்ட் கொடுக்கிற ஒரு குடும்பம், ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் ரெஸ்பெக்ட் கொடுக்காத ஒரு மனைவி பிள்ளைகள். நீதிமான் மாத்திரம் லோத்தா இருக்கிறான். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வசனங்கள், 11 வசனங்களை வாசிக்கிறோம். அருமையான ஒரு வார்த்தை. ஆதியாகமம் புஸ்தகம் 37 1 முதல் 7 வசனங்கள், 11ஆம் வசனம் கூட. அப்போஸ்தலர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபின் பிள்ளைகள் 12 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த 12 பிள்ளைகளில் விசேஷத்தவன் அந்த யோசேப்பு குறித்து பார்க்கிறோம். யோசேப்பு தான் சகோதரர்கள் செய்கிற தவறுகளை, சீர்கேடுகளை தான் தகப்பனிடத்தில் எடுத்து சொல்லுகிறார். தான் தகப்பனார் அவர்களை திருத்துவார், அடித்து அவர்களை சீர்படுத்துவார் என்று இந்த சிறுவன் தன்னுடைய சகோதரர்களுடைய அந்த சீர்கெட்ட வாழ்க்கை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் கோபித்தார்கள். அதோடு கூட யோசேப்பு 2 சொப்பனங்களை கண்டார். அந்த சொப்பனங்கள் நிமித்தமாக அவனை பகைத்தார்கள். அவன் மேல் முற்பிதாக்கள் போராமை கொண்டார்கள் என்று அப்போஸ்தலர் 7:9 வாசிக்கிறோம். இந்த யோசேப்பு மேல போராமை கொண்டு கொன்று போடும்படியாக அளவில் நடந்து கொண்டதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் எப்படி இருக்கிறீர்கள்? அநேக குடும்பங்களில் எந்த அளவில் உங்களுடைய வாழ்வை காணப்படுகிறது? நீதிமான்கள் குடும்பங்களில் சீர்கெட்டவர்கள் சிலர், நீதிமான்கள் குடும்பங்களில் சீர்கெட்ட சில பேர். யாக்கோபினுடைய பிள்ளைகளிலே சீர்கெட்டவர்களாக சிலர் இருந்தார்கள், யோசேப்பு கொல்லும்படியாக. ஆனால் ஆண்டவராகி தேவன் யோசேப்போடு கூட இருந்து யோசேப்பை காப்பாற்றி, யோசேப்பு மூலமா யாக்கோபினுடைய சந்ததிகளை கர்த்தர் காப்பாற்றி, யோசேப்பு மூலமாக ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினான், வழங்க செய்தான். எனக்கு அருமையான தேவச்சனமே, நீதிமான்கள் குடும்பங்களில் சீர்கெட்ட சிலர் என்ற வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். தாவீதினுடைய பிள்ளைகளை பாருங்க. தாவீதினுடைய குடும்பம் ஒரு வித்தியாசமாக. தாவீது ஆண்டவர் சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன் சொன்னார். யாக்கோபை நான் நேசித்த ஏசாவை நான் வெறுத்தேன் என்று சொன்னார். ஆண்டவர் தாவீதே என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று அப்போஸ்தலர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த தாவீதினுடைய பிள்ளைகளை குறித்து பாருங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள், 14 வசனம் கூட நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அம்மோன் தன்னுடைய சகோதரி ஆகிய தாமார் மேல் மோகம் கொண்டவனாக, ஆசை கொண்டவனாக, வியாதிப்பட்டவனாக அந்த இடத்துல செயல்படுகிறான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில, வியாதிப்பட்டு இருக்கிற ஒரு நிலையில அந்த இடத்துல இருக்கும் பொழுது அங்கே 2 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் நாம் இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் அம்மோன் மோகம் கொண்டான் தாமார் மேல, தன்னுடைய சகோதரி. பட் தன்னுடைய சகோதரி அல்ல, தன்னுடைய மனைவி, தன்னுடைய தகப்பனாருக்கு 2வது மனைவியாக. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில ஒரு சித்தி அப்படின்னு கூட சொல்லலாம், அல்லது அப்சலோமுடைய சகோதரி.
அந்த நேரத்துல வியாதிப்பட்டு ஏக்கம் கொண்டவனா இருக்கிற நேரத்துல அவனுக்கு ஆலோசனை சொல்லத்தக்கதாக யோனாதாப் மகா தந்திரவாதியா இருந்தானா. அந்த யோனாதாப் மகா தந்திரவாதியா இருக்கிற சூழ்நிலையில வந்து ஆலோசனை சொல்லுகிறான். அந்த ஆலோசனை சொன்ன பிற்பாடு அந்த ஆலோசனை பிரகாரம் நடக்கிறான். ஆனாலும் தன்னுடைய தாமார், தன்னுடைய சகோதரியை அவன் கற்பழித்து, அவன் நேசித்த நேசத்தை விட அதிகமாக வெறுத்து அவரை வீட்டிலிருந்து புறம்பே தள்ளுகிறதை பார்க்கிறோம். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். அதோடு பிற்பாடு 15, 16 ஆகிய வசனங்களிலே அவன் கற்பழித்து அவரை தள்ளிவிடுகிறதை நாம் பார்க்கிறோம். வசனம் 28ஆம் வசனத்தில் கூட வாசிக்கிறோம். இப்பொழுது அப்சலோம் எப்படிப்பட்டவன், அதை மனதில் வைத்துக்கொண்டு தன்னுடைய சகோதரியை கற்பழித்த அந்த அம்மோனை என்னைக்குனாலும் ஒரு நாள் நான் கொன்று போட வேண்டும் என்று சொல்லி நினைத்து, அந்த சாலமோன் தன்னுடைய பிள்ளைகள் தாவீதினுடைய தான் பிள்ளைகள் எல்லாரையும் வரவழைத்தான். என் அப்பாவும் வரணும், என் சகோதரர்களும் வரணும், என்னுடைய வீட்டுக்குள்ள வரணும், நான் கொடுக்கிற விருந்தை சாப்பிடணும்னு சொல்லி விருந்துக்கு அழைக்கிறான். அந்த நேரத்தில் 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல ஆளை வைத்து அழகாக இந்த அம்மோனை கொலை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். 32ஆம் வசனத்துல தாமாரை கற்பழித்த நாள் முதற்கொண்டு அது அப்சலோமின் நெஞ்சில் இருந்ததா. இன்னைக்கு அநேகருடைய சகோதரர்கள் பிள்ளைகளுடைய வாழ்வில் பாருங்க, ரொம்ப அற்புதமான ஆண்டவர் எவ்வளோ நடித்தினாலும் எவ்வளோ நேசித்தாலும் அந்த பிள்ளைகளுடைய வாழ்வில் அம்மோன் தன்னுடைய சகோதரை கெடுத்தான். அப்சலோம் தான் சகோதரனை கொலை செய்தான். கொலைக்காரனாக மாறிவிட்டார்கள், கற்பழிக்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். நீதிமான்களுடைய பிள்ளைகள் அநேகர், சில பேர் தன்னுடைய வாழ்வில் செய்கிற தவறு நிமித்தமாக சிறைச்சாலை கூட இருக்கிறார்கள். நீதிமான்களுடைய பிள்ளைகள். காரணம் பாவம். காரணம் அறியாமைனாலேயா, அறிந்தனாலேயா தெரியவில்லை. பட் அக்கிரமத்தின் காரியங்களை செய்து தங்களுடைய ஊழியத்துக்கும் சபைக்கும் குடும்பங்களுக்கும் உழவைக்கிற நீதிமான்களுடைய பிள்ளைகளை நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். உங்களுடைய தவறிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். உங்கள் அக்கிரமத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். உங்கள் அநியாயத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். உங்களை எந்த அளவில் வளர்த்து ஆளாக்கி உங்களை எதிர்பார்க்கிற உங்களை தரிசனங்களை கெடுத்து குட்டி சேவர் ஆக்குகிற நீதிமான்கள் பிள்ளைகளை மனம் திரும்புங்கள் என்று பைபிள் நமக்கு எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அதே தாவீதுனுடைய மகனாகிய சாலமோனை குறித்து நாம் பார்க்கிறோம். சாலமோன் பிறக்கும் பொழுது அருமையாகிய அவனுக்கு சாலமோன் என்று பேர் வைக்கிறார்கள். 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் வசனம் 24, 25 வசனங்கள். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24, 25 சாலமோன் என்று பேர் வைத்தார்கள். கர்த்தராகிய தேவன் அவனுக்கு ஏதித்தியா என்று பேர் வைத்து கர்த்தர் சாலமோனிடத்தில் அன்பா இருந்தாராம். சாலமோனுக்கு சீர்கெட்டவனா மாறினான். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்நிய தேவர்களை நாடினார், அந்நிய பெண்களை நாடினார், அந்நிய தேவர்களுக்கு கோயில்களை கட்டினார். ஆனாலும் பிரசங்கின் புஸ்தகம், சாலமோன் எழுதின நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, சாலமோன் மனம் திரும்பினதை நாம் பார்க்கிறோம். பிரசங்கின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13, 14 அவர் மனம் திரும்பி கன்க்ளூஷன் அவர் அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். தன்னுடைய வாழ்வில் எல்லாவற்றையும் விட்டு எல்லாம் மாயன்னு சொன்னார். அருமையாக மணவாளன் மணவாட்டி மேல் எப்படி இருக்கிறது உன்னத பாட்டில் எழுதினார். பிரசங்கில கடைசியில் அவர் மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்ததை பார்க்கிறோம். ஆகவே இந்த 3 புஸ்தகத்தில் பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவர் இணைத்து நமக்காக நாம் நேர்மையா நடக்கத்தக்கதாக நமக்கு ஒரு புத்தி சொல்லத்தக்கத அளவில் ஆண்டவர் இந்த புத்தகத்தை ஆண்டவர் எழுதி வைத்தார். சாலமோன் மனம் திரும்பினார். எனக்கு அருமையான தேவச்சனமே, நீதிமான்கள் குடும்பங்களை சீர்கெட்ட சிலராக்கி நீங்கள் மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு, ரட்சிக்கப்பட ஒரு வாய்ப்பு, ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுக்க ஒரு வாய்ப்பு. சாலமோனை போல கன்க்ளூஷன் அறிக்கை செய்யுங்க, மனம் திரும்புங்க. தான் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்விட மாட்டான், அவைகளை விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். மனம் திரும்பினால் மன்னிப்பு, கெட்ட குமாரன் மனம் திரும்பி வந்தால் மன்னிப்பை ஆண்டவர் தந்ததாக பைபிளில் வாசிக்கிறோம்.
ஆகவே ஒரு நீதிமான் குடும்பத்தில் எப்படி இருக்கணும் என்பது குறித்து ஆண்டவர் பைபிளில் நமக்கு அழகாக எழுதி வைத்தார். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 20 முதல் 27 வசனங்களை வாசிக்கிறோம். கேயாசி, எலிசாவோடு கூட இருக்கிற உடன் ஊழிக்காரன் ஆகிய கேயாசி, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 20 முதல் 27 வசனங்கள். பணாசை நிறைந்தவனாய் நாகமான் குஷ்டரோகம் நீங்கி நாகமான் கொண்டு வந்த காணிக்கையை எலிசா ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர் எடுத்து போடும்போது அவர் பின்னதாக ஓடி எஜமான் பேரை சொல்லி ஏமாற்றி அதை கொண்டு போயிட்டு தோட்டங்களையும் வாங்கி துறவுகளையும் வாங்கி வீட்டில் ஒழிக்க வைத்து வந்து எலிசா நடுத்துல பொய் பேசுகிறத பார்க்கிறோம். எலிசா சொல்லுகிறார், நாகமானுடைய குஷ்டரோகம் உன் குடும்பத்தை சுற்றி கொண்டது என்று சொல்லி அந்த சாபம் தன்னுடைய குடும்பத்தை சுற்றி கொள்கிறது பார்க்கிறோம். பொய் பேசுகிற ஊழியர்கள், பொய் பேசுகிற குடும்பங்கள், பொய் பேசுகிற நீதிமான்களுடைய வாழ்க்கையில மரணத்துக்கு ஏதுவான வியாதியும் தரித்திரமும் சாபமும் வரும் என்பது குறித்து கேயாசி நமக்கு ஒரு எச்சரிக்கையா இருக்கிறார். யோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கிறோம். யோபு மனைவி நீதிமான். யோபு குறித்து ஆண்டவர் எழுதி வைத்தார். பூமியில உத்தமன், யோபு போல உத்தமன் ஒருவனும் இல்லை. சன்மார்கனும் துன்மார்க்கு பயந்து வாழ்கிறவனும் உத்தமனும் தேவனுக்கு பயந்து வாழ்கிற யோபு போல பூமியில ஒருவனும் இல்லை என்று ஆண்டவர் அருமையான அற்புதமான சாட்சி சொன்னார். தன்னுடைய மனைவி, நீதிமானுடைய மனைவி, நீதிமான்கள் குடும்பங்களில் சீர்கெட்ட சிலராகிய தன்னுடைய மனைவி தூசிக்கிறத பார்க்க, இன்னும் நீர் உத்தமத்தில் இருக்கிறதோ தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று சொல்லி கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவச்சனமே, அநேக குடும்பங்களில் நீதிமான்கள் மனைவிகளாக்கிய நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உன்னுடைய கணவனை குறித்து சந்தேகம், உன் கணவன் மேல அருவெறுப்பு, உன் கணவன் மேல முறுமுறுப்பு வேண்டாம். சுகமா இருக்கும் பொழுது மாத்திரம் அனுபவிப்பது நல்லத சந்தோஷத்தை. பணம் கொடுக்கும் பொழுது, பணம் இருக்கும் பொழுது, பணம் இல்லாத போது கூட நேசிக்க வேண்டும். அதுக்கு பிற்பாடு ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தரும் பொழுது யோபின் மனைவி கிட்ட வந்து சேருகிறாள். மீண்டும் 10 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாள். எனக்கு அருமையான தேவச்சனமே, உலகம் கூட அதுதான். பணம் இருந்தாதான் உன்கிட்ட வரும் எல்லாமே. பணம் இல்லாவிட்டால் உன்னை தூசிக்கும், தேவனை தூசிக்கும், உன்னை தூசிக்கும், உன்னை கொன்று கூட போடும். நீதிமான்கள் எச்சரிக்கையாய் இருங்கள். சர்ப்பங்களை போல வினாவுள்ளவர்களாய், புறாக்களை போல கபடற்றவளாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவச்சனமே, நீதிமான்கள் குடும்பங்களில் சீர்கெட்டவர்கள். நெகேமியா புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 25-26 ஆகிய வசனங்களில் நெகேமியா, எஸ்ரா காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? அந்நிய பெண்களை கொண்டார்கள், அந்நியர்களோடு ஐக்கியமா இருந்தார்கள், துன்மார்க்கமா வாழ்ந்ததனாலே அந்த இடத்துல அந்த நெகேமியா அவர்களை தலைமுடிய பிடித்து அவர்களை அடித்து அவர்களை புத்தி சொல்லி, நம்முடைய வாழ்க்கையில சாலமோன் மகா ஞானி, அவருடைய வாழ்க்கையில வலிவு போனதற்கு, தேவனை விட்டு தூர போவதற்கு, அப்படி பாவம் செய்வதற்கு காரணம் யார்? அந்நிய பெண்கள் தானே. நீங்க ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு சொல்லி புத்தி சொல்லுகிறத பார்க்கிறோம். நீதிமான்களுடைய குடும்பங்களில் அடித்து அவர்களை மயிரை பிடித்து பீத்தாராம். எந்த அளவில் அவர் கோபம் அந்த பிள்ளைகளை திருத்தினதை பார்க்கிறோம். ஆகவே சாலமோன் எழுதி வைத்தான், பெருமனால் உன் பிள்ளை அடித்தால் அவன் சாகான், அவனுடைய ஆத்மாவை பாதாளத்துக்கு நீ தப்பு வைக்கிறார் என்று பிள்ளைகளை கடிந்து கொண்டு புத்தி சொல், அவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, முதிர் வயது வரையிலும் அதை விடாது இருப்பான் என்று அருமையாக வேதம் நமக்கு எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களில் நீதிமான் குடும்பம் அனானியா சப்பீரால் இருவருமாக பொய் சொல்லி தங்களுடைய நிலத்தை விற்று கொஞ்சம் வஞ்சித்து வீட்டில் வைத்து அப்போஸ்தலனாகிய பேதுருவினிடத்தில் பொய் பேசுகிறத பார்க்கிறோம். பேதுரு சொல்லுகிறார், தேவனிடத்தில் பரிசுத்த ஆவியினிடத்தில் நீங்கள் பொய் பேசினீர்கள், ஆகவே அவர்கள் மாண்டு மடிந்து போனார்கள். எனக்கு நிச்சயமாகவே நான் அடிக்கடிக்கு சொல்வது உண்டு, ஏன் இந்த சட்டத்தை ஆண்டவர் மாற்றினார்? பொய் பேசின உடனே மரித்து போகணும், பொய் பேசின உடனே செத்து போகணும். அந்த சட்டத்தை ஆண்டவர் மாற்றாத இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் எனக்கு. ஏனென்றால் நான் நிச்சயமாகவே அதை விரும்புவேன். பொய் பேசுகிறவர்கள் நரகம் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 வாசிக்கிறோம், பொய் பேசுகிறவர்கள் 2ஆம் மரணமாக்கி அக்கினி கடலில் தள்ளப்படுவார்கள். பொய் பேசக்கூடாது. பொய்க்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தூரமா இருக்க வேண்டும்.
நம்முடைய தேவன் பொய்யுரையாத தேவன், உண்முள்ள தேவன். நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவன். ஆகவே நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய், உண்மையுள்ளவர்களாய், பொய்யுரையாதவர்களாய், நீதி நேர்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம், அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் பின்பற்றுகிறோம். ஆகவே தான் நம்முடைய வாழ்வில் நீதிமான்கள் குடும்பங்களாக வாழ வேண்டும். அப்போஸ்தலர்கள் பட்டியலில் இருந்த யூதாஸ் காரியத் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களில், நீதிமொழிகள் புஸ்தகம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 14, 15, 16 ஆகிய வசனங்களில் அந்த யூதாஸ் ஆகிய சீஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான் 30 வெள்ளிக்காசுக்காக. நீதிமான் குடும்பம், ஆண்டவருடைய குடும்பத்திலே ஒரு குள்ளநரி என்ற அளவில் யூதாஸ் இருந்து ஆண்டவரை காட்டி கொடுத்ததை பார்க்கிறோம். பணத்துக்காக இன்னைக்கு அநேகருடைய வாழ்வில் அப்படிதான் இருக்கிறார்கள். ஜால்ரா போடுகிறவர்களாய், காட்டி கொடுக்கிறவர்களாய், ஒரு மேல ஒரு குற்றம் சாற்றுகிறவர்களாய், மரணம். நிறைய பேர் சொல்லுவாங்க யூதாஸ் வேலை செய்யாதுன்னு சொல்லுவார்கள். யூதாஸ் உன்னதமான ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர். அந்த யூதாஸ் வேலை செய்யாதுன்னு காட்டி கொடுக்கிற வேலை, காட்டி கொடுக்கிறதா சில பேருடைய வாழ்வில் என்னென்னவோ செய்கிறாங்க. கத்தோடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மனம் திரும்ப வேண்டும். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போய்விட்டான் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்றார். நல்ல ஒரு குடும்பம், ஊழியம் செய்கிற குடும்பம், உத்தமமான ஒரு ஊழியக்காரன், கூட இருக்கிற ஒரு ஊழியக்காரன் தன்னை விட்டு பிரபஞ்சத்தின் மேல ஆசை வைத்து ஓடிவிட்டானா. பிலமோன் எழுதின நிருபம், பிலமோன் வசனம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஓனேசுக்கு ஓனேசு குறித்து சொல்றார், அவன் முன்னே சீர்கெட்டவனா இருந்தான், இப்பொழுது எனக்கு புரோஜனம் உள்ளவனா இருப்பான். நீ அவனை சேர்த்துக்கொண்டு அவனை ஏற்றுக்கொள்வாயானால் உனக்கும் புரோஜனம் உள்ளவனா இருப்பான். அவன் மனம் திரும்பி இருக்கிறான். சில நேரங்களில் சில பேர் மனம் திரும்பினா கூட சபையில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, விசுவாசி ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஊழியக்காரன் நம்ப மாட்டான், சில நேரங்களில் மனைவி கூட நம்ப மாட்டாங்க திருந்தன. இது எப்படிப்பட்ட உள்ளன்னா என்ன சொல்றதுன்னே தெரியாது. ஆனால் அப்போஸ்தலன் பவுலானவர் கடிதம் எழுதுகிறார் பிலமோனுக்கு. பிலமோன், முன்ன தூரமாக இருந்த ஓனேஸ் இன்னைக்கு அவன் நல்லா இருக்கிறான், நீதிமானா இருக்கிறான், மனம் திரும்ப இருக்கிறான், ரட்சிக்கப்பட்டு இருக்கிறான், ஆகினால் அவனை சேர்த்துக்கொள். மனம் திரும்ப இருக்கிறான். அவனை குறித்து சாட்சி சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்களும் மனம் திரும்ப வேண்டும், நாமும் மனம் திரும்ப வேண்டும். சில காரியங்களில் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்களில் அருமையான ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். அந்த கொரிந்தியர் பட்டணத்தில் விசுவாசிகளுடைய நிலையை கொலோவிலியாளின் வீட்டார், அந்த குடும்பம் நல்ல ஒழுக்கமுள்ள குடும்பம். கொலோவிலியாளின் வீட்டார், அந்த குடும்பம் அப்போஸ்தலன் பவுலுக்கு கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. கொரிந்து பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிங்க அவிசுவாசிகளை விட மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி இந்த சினிமா நடிக்கிறவர்கள பிரான்ஸ்ன்னு சொல்றாங்களோ, ஃபேன்னு சொல்றாங்களோ, அவனமாகவே நான் அப்போல சேர்ந்தவன், கிறிஸ்துவை சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன், நான் கேபாவை சேர்ந்தவன், அப்படி மனிதர்களை குறித்து சொல்லுகிற பழக்க வழக்கம், ஒரு மேல ஒரு குற்றம் சொல்லுகிறார்கள், குறை சொல்லுகிறார்கள், குறைவுள்ளவர்களாக இருக்கிறார்கள், அவர்களை திருத்த வேண்டும் என்று சொல்லி கொலோவிலியாளின் வீட்டாரின் மூலமாக அப்போஸ்தலன் பவுலுக்கு அருமையாக அறிவுரை அல்லது ஆலோசனை சொல்லப்படுகிறது. அதன் பிரகாரமாக அவர் கடிந்து கொண்டு புத்தி சொல்லி கடிதங்கள் எழுதுகிறதை பார்க்கிறோம். சங்கீதம் புஸ்தகம் 20ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், நாங்கள் யாரை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுவோம் என்றால் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து. சிலர் ரதங்களை குறித்தும், சிலர் குதிரைகளை குறித்தும், சிலர் சினிமா ஹீரோங்களை குறித்தும், சிலர் நல்ல வளர்ந்த ஊழியக்காரர்களை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்களை கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டும். கர்த்தர் தாங்க நமக்கு மேன்மை பாராட்டினா, மனிதர்கள் அல்ல. ஆகவே எனக்கு அருமையான தேவச்சனமே, நம்முடைய வாழ்வில் நம்முடைய குடும்பங்கள் எப்படி இருக்கு? சீர்கெட்ட குடும்பங்களா, சீர்பொருந்தின குடும்பங்களா? யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை சேவிக்கிற குடும்பங்களாக,
கர்த்தரை பின்பற்றுகிற குடும்பங்களாக, சாட்சியுள்ள குடும்பங்களாக, ஆண்டவராகிய தேவனுக்கு சமுதாயத்தில் சாட்சியுள்ள குடும்பங்களாக, ஒரு நீதிமான்கள் குடும்பங்களாக இந்த குடும்பங்கள் வாழ வேண்டும் என்பது குறித்துதான். ஆகவே ஆண்டவர் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் சில குடும்பங்களை நமக்கு முன்பாக வைத்தார். பைபிள் முழுவதுமாக சில குடும்பங்களை நமக்கு முன்பாக எழுதி வைத்தார். கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் வேண்டும் என்று சொல்லி அருமையாக சகரியா எலிசபெத் அவர்களும், அக்கிலா பிரிஸ்கில்லா அவர்களும், அருமையா யோசுவா குடும்பம் அவர்களும், அருமையாக ஒவ்வொரு குடும்பங்களாக சில குடும்பங்கள் ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்தார். ஒரு நோவா குடும்பம், ஒரு ஏனோக்கு குடும்பம், ஒரு நீதிமான்கள் குடும்பங்களில் ஆண்டவர் நமக்கு எழுதி, நீதிமான்கள் குடும்பங்களாக உங்கள் பிள்ளைகள் நீங்களும் குடும்பமாக கர்த்தரை சேவிக்கிற குடும்பங்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே நீதிமான்கள் குடும்பங்களிலே சீர்கெட்ட சிலர், அந்த சிலராகிய நாம் மனம் திரும்பணும். நல்ல ஒரு குடும்பமாக, உண்மையான ஒரு குடும்பமாக, தேவன் ஆராதிக்கிற குடும்பமாக, தேவனுக்காக சமுதாயத்தில் சாட்சியுள்ள குடும்பங்களாக, கர்த்தரை பிரதிபலிக்கிற குடும்பங்களாக, கர்த்தருக்கு என்று வாழ்கிற குடும்பங்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவச்சனமே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்கள் பிள்ளைகள் எப்படி வளர்கிறார்கள்? நீங்கள் எப்படி அந்த பிள்ளைகளை வளர்க்கிறீர்கள்? துன்மார்க்கமான பிள்ளைகளா? பிள்ளைகள் விரும்புகிற பிரகார வாகனங்களை வாங்கி கொடுக்கிறதும், அவங்களை ஆடம்பரமாக வாழ்க்கை வாழ வைக்கிறதும், இப்படிப்பட்ட நிலையில நீங்க இருக்கிறீர்களா? மனம் திரும்புங்கள். நீதிமான்களை மனம் திரும்புங்கள். நீதிமான் பிள்ளைகளை மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை ஊழியத்திற்காக பயன்படுத்தப்படுகிறார். காணிக்கைனால வளர்த்த பிள்ளைங்க, தசம பாகத்தினால வளர்த்த பிள்ளைங்க, உங்களுடைய வாழ்க்கையில அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்க. நீதிமான்கள் குடும்பங்களாக நாம் செயல்படுத்துவோம். பிள்ளைகளை நீதிமான்களாக, பிள்ளைகளை ஒரு எடுத்துக்காட்டாக, பிள்ளைகளை ஒரு ரோல் மாடலாக அநேக வாலிப குடும்பங்களுக்கும், அநேக நீதிமான்கள் குடும்பங்களுக்கும், அநேக அருமையாக அந்நியர்கள் குடும்பங்களுக்கும், நம்ம குடும்பங்கள் நீதிமான்கள் குடும்பங்களில் சீர்கெட்டவர்களாக அல்ல, நீதிமான்கள் குடும்பங்களில் சீர் பொருந்தினவர்களாக, சீர்திருத்தப்பட்டவர்களாக, ஆண்டவருடைய பணியிலும் ஆண்டவரை ஆராதிப்பதிலும் சமுதாயத்திலும் சாட்சியுள்ள குடும்பங்களாக வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எனக்கு அருமையான தேவச்சனமே, உத்தமன் யாருமே இல்லை, நீதிமான் யாருமே இல்லை, சரியானவர்கள் குறையில்லாதவர்கள் யாருமே இல்லை, எல்லாம் குறைபாடுகள் தான். பட் நம்ம திரித்து கொள்ள வேண்டும். ஆகதான் ஆண்டவர் இந்த குடும்பங்களெல்லாம் நமக்கு முன்பாக வைத்து நம்முடைய குறைகளை திருத்திக் கொள்வதற்கும், நம்முடைய குறைகளை சரிபார்த்துக் கொள்வதற்கும், மீண்டும் தேவனுக்கு உண்மை உத்தமமான குடும்பங்களாக, நீதிமான்கள் குடும்பங்களாக கர்த்தருக்கென்று வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபையின் காலம், கிருபையின் நேரம், கிருபையின் சமயம் இவைகளை பயன்படுத்திக் கொண்டு கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நீதிமான்கள் குடும்பம், உத்தமர்கள் குடும்பம், உண்மையான குடும்பங்கள், பரலோகத்தின் பிள்ளைகளாக, பரலோகத்தின் குடும்பமாக நம்ம வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் பெரியவர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்களை யாவரும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. God bless you.